அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிடி பிஆர்டி இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதம் பக்கமாக வந்துருச்சு. இப்போது இன்றைக்கி 15/7/2024 மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா த ஹானபுல் ஜஸ்டிஸ் ஆர்என் மஞ்சுளா அவர்கள் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழக்கு வந்துச்சுங்க. 10 நம்பர் கோர்ட்டில் லிஸ்ட்டு செகண்டில் விட்டுருந்தாங்க. இது ஐட்டம் நம்பர் 17 விட்டுருந்தாங்க. அதனால் இந்த லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. செகண்ட் லிஸ்ட்டு வந்ததுனால ஈவினிங் ஆயிடுச்சுங்க. 4:30 ஆயிடுச்சு. நானே இப்போ ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணிட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் காப்பி இன்னும் அப்லோட் பண்ணாட்டி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் அகைன் வீடியோ போடுவேன். இன்றைக்கி வந்த வரைக்குமே இங்கே நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவங்களுக்கு சாதகமாகவே கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்லேருந்தே நானும் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது டைம் டிலே தான் ஆகுமே தவிர எந்த ஒரு பாதிப்பும் ஆகாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் நானே கொஞ்சம் ஏன்னா அந்த சமயத்தில் சுச்சுவேஷன் அது மாதிரி இருந்துச்சுங்க. மற்றபடி இது நான் எப்பயுமே ஃபேவராக தான் சொல்லிகிட்டு இருந்துப்பேன் சிவி முடித்தவங்களுக்கு. நான் ஃபேவரான்னு சொல்கிறது இல்லாமல் உண்மை அதுதான். ஏன்னா இப்போ நானும் கடந்த காலத்தில் எல்லா வழக்குமே 17, 19, 22 எல்லா டைமுமே எல்லா ஸ்டேஜ்லையுமே பார்த்துட்ருக்கேன். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆசிரியர் தேர்வு வரதுக்கு சாதகமாக தான் போகும். ஒரு சில கேசஸ் வந்து போகும். அது மாதிரி தப்பு மிஸ்டேக் வந்து இந்த டைம் நடக்கலை. அதனால தான் சொல்லுது. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல நிலைக்கு தான் எடுத்துகிட்டு போவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, சார் என்ன மெத்தட்ன்ட்டு. ஒன்றுமே ஆகாதுங்க, டிலே தான் ஆகிடுச்சு. இப்போயுமே இப்போ விட்டுட்டாங்கன்னா அதிகபட்சம் 10 நாள் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கு ஆகுங்க. நம்ம எப்போ எதிர்பார்க்கலான்னா ஜூலை 21 இந்த மாதம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4th வீக்கில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இப்போ டிஆர்பியோட வேலை வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு விடுறது மட்டும்தான். அவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருவாங்க. அது இப்போ 1:1.25 சிவி கூப்பிட்டாங்க. அதில் 0.25 வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருப்பாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து அவங்க 1:1 வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அவங்க லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் போடும்போது கம்யூனல் ரொட்டேஷன், ரிசர்வேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி அது பண்ணுவாங்க. இதில் எந்த இடத்துல அந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குங்க. ஏன்னா இப்போ 2022 பிஜியில் வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனை வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ பிஓ எக்ஸாம் நடந்துச்சுங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே அந்த சேஃப் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மற்றவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் ஆகணும். சரி, அதையும் நம்மளுக்கு இந்த மாதம் எண்ட்லேயே அதான் இந்த மாதம் 3rd வீக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ டிஆர்பி செலெக்ஷன்ஸ் விட்டுட்டாங்கன்னா அந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போகும். ஸ்கூல் எஜுகேஷன் தரப்புலேருந்து தான் இதுக்கு மேலே நம்மளுக்கு ஃபர்தர் அதுக்கு மேலே உங்களுக்கு எல்லா ஒரு நடவடிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு லெட்டர் வரதாக இருக்கட்டும், கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கு மேலே ஸ்கூல் எஜுகேஷன் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னாவே போதும். அதனால் அதுக்கான வேலையை நீங்கள் ரெடி பண்ணுறது பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆகஸ்ட் 15க்குள்ளார போஸ்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்க. ஒரு டீச்சராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் சுதந்திர தினத்தில் கொடியேற்றுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கும். அது நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கும். இதில் இன்றைக்கே கேஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டைம் ஈவினிங் வந்ததுனால கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 மினிட்ஸ் அந்த சம்திங் தான் வந்துச்சுங்க. அதனால் டைம் கம்மியாக இருந்ததுனால நாளைக்கும் இதனோட கண்டினியூட்டி போகும்னு நினைக்கிறேன். அதில் வந்து கிட்டத்தட்ட இந்த டிஆர்பி தொடர்பான வழக்குகள் பெரும்பான்மையான வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கே மேடம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. நாளைக்கும் கண்டினியூட்டி ஆகும். இதில் ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சிவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்லேயே இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மாறுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ரொம்ப சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. அந்த 0.10% வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது மாற்றுறதுக்கு ஒரு உட்பட்டது. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் நல்லபடியாக தான் முடியும். வழக்கமாக இந்த எல்லா வீடியோவிலும் நான் இப்போ கிட்டத்தட்ட பேசி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லா வீடியோவிலுமே அதே தான் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன். ஒரு சில பேர் சொன்னாங்க என்னப்பா அரைச்ச மாவு அரைக்கிறேன்ட்டு. கண்டிப்பாக நல்லா மாவு அரைச்சா தான்
நம்மளுக்கு நல்ல இட்லியும் நல்ல தோசையும் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். அதுக்கான ப்ராசஸ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பாருங்கள், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது நானும் ரிப்ளை பண்ணிடுறேன். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் கொஞ்சம் டிலே ஆகினாலும் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.